கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் காலை ஞாயிறு ஆராதனைக்கு குருவானவர்களாக உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியானவர் குறித்த வாக்குறுதியை நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக அந்த சிந்தனையோடு இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ள நீ கிருபை பாராட்டும். இப்படிப்பட்ட நாட்களிலும் எங்களை உங்களுடைய ஆராதனையில் ஒன்றிணைத்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு ஒருமனப்பாட்டின் ஆவியை தந்திருக்கின்றீர். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனை எங்களுக்கு பயனுள்ளதாக அமைய நீர் உதவி புரியும். இந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரும் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 16வது பாடல். பாமாலை 16. கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தென்னனிட ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவனம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மெக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரமும் தூய ஆவியானவர் குறித்த வாக்குறுதி என்ற தலைப்போடு நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தூய ஆவியானவரை குறித்த வாக்குறுதி பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வசனங்களிலே எடுத்துரைத்திருக்கின்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை நம்முடன் வாசம் பண்ணும் தூய ஆவியானவராக நாம் அங்கே பார்க்கின்றோம். அவருடைய வெளிப்பாடாக கனி நிறைந்த வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று கலாத்தியர்களின் நிருபத்திலும் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுடைய ஆவியானவராக பிதாவின் காலமாக காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சுவிசேஷ நூல்கள் உள்ளடங்கிய காலங்களிலே குமாரனின் காலமாக காணப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பின்பு பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை உள்ள காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். அது கிருபையின் காலம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக காணப்படுகின்றார். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நண்பராக, உதவியாளராக, தேற்றரவாளராக நம்மோடு இருந்த அநேக ஆசீர்வாதங்களை தருகின்றார். வாசிக்க கேட்ட யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆவியானவரை கிரேக்க மொழியிலே பாராக்ளீட் என்ற அர்த்தம் கொள்கின்ற அந்த வார்த்தை கிறிஸ்துவின் இடத்தை நிரப்புகின்ற ஆவியானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோவே 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாளை குறித்தும் கடவுளுடைய அபிஷேகம் இஸ்ரவேல் மக்களுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுவதை குறித்தும் அதன் மூலமாக நடைபெறுகின்ற அடையாளங்களை குறித்தும் அங்கே நாம் வாசிக்கின்றோம். அங்கே ரட்சிப்பு எவ்வாறாக நமக்கு கிடைக்கின்றது, பெந்தேகோஸ்தே நாள், மகா உபத்திரவ காலம், அதேபோல் 1000 வருஷ அரசாட்சியை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அனைத்தும் தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த நிகழ்வு யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படுவதை அங்கே எடுத்து கூறுகின்றார். வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே 14ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் தருகின்றார். இரண்டாவதாக 8 முதல் 21 வசனங்களை பார்க்கும் பொழுது பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கின்றார். அதான் நாம் பார்க்க போகின்றோம். மூன்றாவதாக அங்கே யூதா என்ற நபர், யூதாஸ்கரியத் அல்லாத யூதா என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தருகின்ற பகுதியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் காணப்படுகின்றது. வாசிக்க கேட்ட பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 16ஆம் வசனத்திலே நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று அங்கே சொல்லுகின்றார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாக்குறுதி செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்காக பரிந்து பேசுகின்றவராக காணப்படுகின்றார். இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த பகுதியில் 2 பெயர்கள் கொடுக்கப்படுகின்றது. ஒன்று தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். சத்திய ஆவி,
தேற்றரவாளன் என்று 2 பெயர் அங்கே கொடுக்கப்படுகின்றது. சத்தியத்தை அறிவிக்கின்ற ஆவி சத்திய ஆவி. தேற்றரவாளன் என்று சொல்லும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக நமக்கு வழங்கப்படுகின்ற ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அநேக செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். சீசர்கள் மத்தியிலும் காணப்பட்டார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதற்குரிய அங்கே விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. 14:6 பார்க்கின்ற பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். சத்திய ஆவியாகிய சத்தியத்தை பேசக்கூடிய ஆவியை நமக்காக தேற்றரவாளனாக தருகின்றார் என்று இங்கே பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சத்திய ஆவி வேறொரு தேற்றரவாளன் அநேக தீர்க்கதரிசிகள் மத்தியில் உலாவினார். அவர் காணப்படும் பொழுது அநேக அற்புதங்களை செய்வார்கள். அங்கே சவுல் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்த பொழுது அவனை விட்டு ஆவியானவர் விலகி போனார் என்று பார்க்கின்றோம். அதே போல தாவீது பாவம் செய்த பொழுது அவன் இழக்கின்றான் அந்த பரிசுத்த ஆவியை. அதனால தான் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அங்கே சொல்கின்றார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின அந்த 1ஆம் நிருபத்திலே பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 நம்முடைய சரீரம்தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அங்கே தெளிவாக எழுதுகின்றார். நமக்குள் வாசம் செய்கின்றவர் வேறொரு தேற்றரவாளன் சத்திய ஆவி. அதை இங்கே கிறிஸ்து நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்காக வேண்டி நான் வேண்டிக் கொள்வேன். எதற்காக? உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வேன் என்று அங்கே சொல்கிறார். அங்கே 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. உலகத்திற்கு அப்படிப்பட்ட பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் அதை பற்றி காணாதவர்களாக அறியாதவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் நாமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் உலகம் அவரை பெற்றுக்கொள்ளக்கூடாத காரியமாக காணப்படுகின்றது. ஆனால் நமக்குள் அவர் வாசம் பண்ணி நம்மளுக்குள்ளே இருப்பதால் நாம் பரிசுத்த ஆவியானவரை அறிவோம் என்று அங்கே வேதவசனம் தெளிவாக கூறியது. இந்த 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர் என்று சொல்லும் பொழுது அது தேற்றரவாளனாக நம்மோடு இல்லாதவர்கள் அனுபவிக்கின்றவர்கள். அது ஒரு அனாதையைப் போல, ஆர்ஃபன் என்று சொல்லுங்கள், அதுபோல திக்கற்றவர்களாக விடேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே நம்மோடு இருந்து நம்மை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நமக்கு அங்கே என்ன செய்கிறார்? அவர் வாக்குறுதி தருகிறார். நான் கடவுளத்திலே வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு அனுப்புவார். அதைத்தான் அங்கே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த கலாத்தியருக்கு எழுதின அந்த நூலிலே பார்க்கின்றோம். 28ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். சொல்லி 2ஆம் வருகையை குறித்தும் அங்கே சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் இஸ்ரேல் மக்கள் முழுவதும் நான் ஆவியினால் ஊற்றப்பட்டு அந்நிய பாஷை பேசுவார்கள் என்று அங்கே மறைமுகமாக சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நடைபெறுகின்றது. அந்த வசனங்களிலே திக்கற்றவராக விடேன்
உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு பிந்தின வசனங்களிலே யோவான் 14:19-24 முடிய உள்ள வசனங்களிலே அதை விளக்குகின்றார், வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய அன்பை 3 நிலைகளிலே அங்கே வெளிப்படுத்துகின்றார். அங்கே முதலாவதாக பார்க்கின்றோம் 14 வசனங்கள் 19-20. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இது கடந்த கால வெளிப்பாடுகளை தெளிவுபடுத்துகின்றதாக, கடந்த கால வெளிப்பாடுகளை அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அவர் மரித்து உயிர் தெழுவதை இப்போவே அங்கே நடக்கப் போகின்றதை வெளிப்படுத்துகின்றார். அது கடந்த கால வெளிப்பாடு. அதை முன்னமே அவர்களுக்கு அறிவிக்கின்றார். எப்பொழுது அந்த 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? பெந்தேகோஸ்தே நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே வருவேன் என்று அங்கே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். அந்த நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் வந்து சீசர்களோடு தங்கின பொழுது, அவர் உயிர் தெழுந்து பரமேறின பின்பு பரிசுத்த ஆவியானவராக அனைவரையும் ஒன்று இணைக்கின்ற காரியத்தை கடந்த கால வெளிப்பாடாக அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவதாக 21ஆம் வசனம் 23-24 தற்போதைய வெளிப்பாடு, கடந்த கால வெளிப்பாடு என்று பார்த்தோம். பாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் யாருக்கு? சீசர்களுக்கு அது அங்கே சொல்லுகின்றார். இப்பொழுது தற்போதைய வெளிப்பாடு, ப்ரெசண்ட் மேனிஃபெஸ்டேஷன், அவரை பற்றி யாரிடத்தில் சொல்கின்றார்? விசுவாசிகளிடத்திலே. அங்கே 21ஆம் வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்று பாடுகின்றோம். அங்கே அடிக்கடி நாம் வாசிக்கின்ற ஒரு வார்த்தை அன்பு, அன்பாயிருக்க வேண்டும். அங்கே 15ஆம் வசனத்திலும் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அன்பை தான் அங்கே மையமாக வைத்து தற்போதைய வெளிப்பாடாக, ஏனென்றால் அநேக கற்பனைகள் காணப்பட்டாலும் அனைத்தையும் சுருக்கி அன்பிற்குள் கொண்டு வந்தார். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், உங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசியுங்கள் என்று ஒரே கட்டளைக்குள்ளாக அங்கே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் இங்கே வலியுறுத்தி சொல்கின்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். தற்போதைய வெளிப்பாடு, நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் வெளிப்படுத்துவார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராக. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவி என்று சொல்லும்போது இந்த வேத வசனம், வார்த்தையாகிய மன்னாதான் நமக்கு மாம்சமாகி ஆவியானவரை தந்து இந்த உலகத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். அங்கே அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில், நாங்கள் என்று பன்மையில் போடப்பட்டிருக்கின்றது. பிதாவும் அவரும் வர இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரும் அவனோடு வந்து வாசம் பண்ணுவார்கள். அவனுக்குள் செயலாற்றுகின்றவராக காணப்படுவார். யோவான் 14ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் திருப்பி வந்து உங்களுக்கு அந்த இடத்தில் கழித்து செல்வேன் என்று கூறுகிறார். அந்த இடமாக, நாம் வாசம் பண்ணுகின்ற இடமாக அங்கே அவர் அங்கே உறுதியளிக்கின்றார். நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன், நாங்கள் உங்களுக்குள் வாசம் பண்ணுவோம். எப்பொழுது பாவியானவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருவார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் நுழைவார். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபமாக்குவார். கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம் என்று
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தற்போதைய வெளிப்பாடை இது வெளிப்படுத்துகின்றது. முதலாவதாக நான் சொன்னேன், கடந்த கால வெளிப்பாடு, கடந்த கால நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அங்கே வெளிப்படுத்துகின்றார். இங்கே இந்த வசனத்திலே தற்போதைய வெளிப்பாடு, ப்ரெசன்ட் மேனிஃபெஸ்டேஷன், யாரிடம் சொல்கிறார்? இதை விசுவாசிகள் அனைவருக்கும். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவர் மேல் அன்பாக இருக்கணும். அப்போ வசனத்தை கொள்வார்கள், வசனத்தை கை கொள்வார்கள். அப்பொழுது பிதாவும் அவரிடத்தில் அன்பாக இருப்பார். அப்போ நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் என்று அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசல் படை 2 கதவை தட்டுகின்றார். சத்தத்தை கேட்டு நாம் திறக்கும் பொழுது அவர் உள்ளே வந்து நம்மோடு உள்ளும் புறமும் மேய்ச்சலை நாம் கண்டடைய அவர் நமக்குள்ளாக கிரியை செய்வார் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் நாமே அந்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ரட்சிப்பு என்பது நாம் பரலோகத்திற்கு சொல்லக்கூடிய காரியத்தை, தகுதியுடையவர்களாக மாற்றுகின்ற காரியத்தை சொல்லுகிறது. அதுக்கு அடிப்படை அன்பு. ஆனால் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது பரலோகம் நம்மிடத்தில் வருகிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதன் மூலமாக நாம் அநேக அனுபவங்களை பெற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள், விசுவாசிகள் அதே அனுபவத்திற்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். சத்திய ஆவி வரும்பொழுது இன்னும் ஆழமாக சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர்வார்கள். அந்த சத்தியம் அவர்களுக்கு போதிக்கும், அவர்களை வழிநடத்தும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இதுதான் தற்போதைய வெளிப்பாடாக அங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்றோம். மூன்றாவதாக எதிர்கால வெளிப்பாடு. எதிர்கால வெளிப்பாடு எப்பொழுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறார். அது எதிர்கால வெளிப்பாடை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அது எதை குறிக்கிறது? எதிர்கால வெளிப்பாடு. உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்களா? என்னை காண்பீர்கள். எப்படி? அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறைகளை ஒரு மனப்பாட்டின் ஆவியில் அவர்கள் இருக்கும்பொழுது அக்கினிமயமாக அக்கினி நாவுள்ள அந்த பரிசுத்தாவின் அங்கே இறங்கினார். அவர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தினார் என்று பார்க்கின்றோம். அதுதான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம். நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள் சத்திய ஆவியாகிய வேறு தேற்றவாள் நமக்குள் வரும்பொழுது அவர் நம்மை பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நமக்கு மாத்திரமே அந்த ஸ்லாக்கியம் உண்டு. இங்கே இதற்கு இந்த கேள்விக்கு பதில் இங்கே சொல்லப்படுகின்றது. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இதான் காரணம். அவர் மீது விசுவாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவரோடு ஐக்கியம் கொள்வோம் என்பதை அங்கே விளக்கி காட்டுகின்றார். இதைத்தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எதிர்கால வெளிப்பாடை அங்கே வெளிக்காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை அங்கே சொல்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவரை விசுவாசிக்காதவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், கிருபையினால் எழுந்து நிற்காதவர்கள், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே புலம்புவார்கள். ஆனால் நாமோ எதிர்கால வெளிப்பாட்டை அறிந்த நாம், அவர் செல்லுகின்ற இடத்தை அறிந்த நாம், இங்கே 19ஆம் வசனத்தில் சொன்னது போல, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அந்த காலங்களில் நாம் பிழைத்திருப்போம். 2ஆம் வருகையிலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவராக எடுத்துக்கொள்ளப்படுகின்றவர்களாக காணப்படுவோம். அவரை விசுவாசிக்காதவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். வயலிலே இருவர் இருக்கும் பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதே போல திருச்சபையும்
எடுத்துக்கொள்ளுகின்ற திருச்சபையாக காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான திருச்சபையாக காணப்பட்டால் அது கைவிடப்படுகின்ற திருச்சபையாக காணப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை பிரதிபலிக்காத திருச்சபையாக காணப்படும் பொழுது அது கைவிடப்படுகின்ற திருச்சபை. நாமும் திருச்சபையாக சபையாக காணப்படுகின்றோம். நம்மளுடைய சரீரமும் அவருடைய ஆலயமாக காணப்படுகின்றது. நாம் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. சார்லஸ் ஸ்பர்ஜன் இவ்வாறாக சொல்லுகின்றார், சிறிதளவு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நாம் காணவில்லை என்று 2 இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் நமக்குள் காணப்படும் பொழுது பரலோகம் நம்முடைய ஆத்மாவிற்குள் வரும். பூமியில் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று அந்த அநேக இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். இன்றும் நம்மை வழி நடத்த சித்தம் கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட அந்த தூய ஆவியானவர், வாக்குறுதி பண்ணப்பட்ட அந்த ஆவியானவர் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதுக்கு வாக்குறுதி தந்திருக்கின்றார், நம்மோடு வாசம் பண்ணுவேன் என்று. கடந்த கால வெளிப்பாட்டின் மூலமாக, தற்போதைய வெளிப்பாட்டின் மூலமாக விசுவாசிகளுக்கும் எதிர்கால வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். கைவிடப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளாக காணப்பட்டோம் என்றால் நாம் நித்திய ஆக்கினைக்கு தப்ப மாட்டோம் என்பது நிச்சயம். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அங்கே இருக்கின்ற அனைவரோடும் சேர்ந்து துதித்து பாடுகின்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். எனவே இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நாம் ஒருவரை தேற்றுவோம். இந்த காலங்களிலே தனித்திருக்கின்ற வேளையிலே நாம் இந்த வசனங்களை வாசித்து அனுதினமும் தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருவோம். ஆவியின் அபிஷேகத்தை பெறுவோம். ஆவியானவரினால் போதிக்கப்படுவோம். வழி இதுவே என்று வழிநடத்தப்பட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, தூய ஆவியானவரை நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர். பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே உம்முடைய வேண்டுதலின் மூலமாக எங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறு தேற்றவாளனை தருகிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை உடையவர்களாக மாற நாங்கள் செலுத்த வேண்டிய காரியம் உம்மை விசுவாசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீர் எங்களுக்குள் வாசம் செய்வீர் என்று நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, கடந்த கால வெளிப்பாட்டின் மூலமாகவும் நிகழ்கால வெளிப்பாட்டின் மூலமாகவும் வருங்கால வெளிப்பாடு நீர் மீண்டும் 2ஆம் வருகையிலே வருவீர். அப்பொழுது நாங்கள் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஸ்லாக்கியங்களை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சபையாக எங்களுடைய சரீரமாகிய ஆத்மாவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். பிதா அன்பாக இருக்கிறது போல நாங்களும் அன்பாயிருந்து எங்களுக்குள் நீர் வாசம் செய்யக்கூடிய தகுதிகளை பெற நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். பங்கு கொண்ட இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். மீதான வேலைகளிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, இப்படி நாம கஷ்டப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விடுத்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றர்கள் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உடமாக கட்டு சொன்ன மணிக்கள் போல எங்கள் பாவற்றும் எங்கள் மணியும் எங்களை சோனிக்கும் பேசுகிறனால் தீமனித்துக்களும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவில் மண்பில் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிறைவு கீதமாக முடிவு கவிகள் 4 தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயும். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் காணித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.